நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஒரே எம்ப்ளாய்க்கு நம்ம வாங்கி தரணும். இது ஆர்டர் வந்த பிறகு, நம்முடைய ஆர்டர் வந்த பிறகு சிபிஎஸ்சிலேருந்து வந்து போட போகிறோம். அதுக்கு நம்ம ஹெச்ஆர் போகிறோம். அது இன்சியேட்டுடைய ஹெச்ஆர் போகிறோம். கண்டிப்பாக வந்து நம்ம சிபிஎஸ்சிலேருந்து நம்ம ஆர்டர் வந்திருக்கோம். வந்த பிறகு தான் நம்ம போகிற மாதிரி தான் காட்ட போகிறோம். ஆன்லைனும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஸோ சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் பார்க்குறோம். ஸ்கீம் போகிறோம். ஸ்கீமில் போய்ட்டு கான்ட்ரிபியூஷன் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு அதை கிளிக் பண்ணுறீங்க. அதான் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ கீழே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச், இதை கிளிக் பண்ணுறீங்க. அப்புறமா எம்ப்ளாயுடைய ஐடி போடுறோம். அவர் எக்ஸ் எம்ப்ளாயி, அதாவது பழைய ஐடி தான் போடணும். இவங்க ஆக்சுவலாக சூப்பர்வைசர் வந்திருக்காங்க. இந்த ஐடி போடுறோம். ஐடி போட்டு பர்சன் டைப் சூஸ் பண்ணுறோம். இவங்க எக்ஸ் எம்ப்ளாயி. ஸோ இங்கே போடும்போது நீங்கள் பழைய ஐடி தான் போடணும். ஏன்னா இவங்க சூப்பர்வைசர் வாங்கினாங்க. இப்போ என்ன பண்ணோம், கோ தரோம். ஸோ கோ கொடுத்தோன்னே இவங்க நேம் வரும். இன்னும் நேம் வரலன்னா மேலே இருக்கிற அந்த ரீப்ளேஸ் இருப்பாருங்க, மேலே ரீரோடுவாங்க, அதை மேலே இருக்கு பாருங்கள், மேலே நம்ம கார்னரில் அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் மீண்டும் லோட் ஆகும், ரீலோடு வரும். இதை கொடுங்க. கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயுடைய நேம் வந்துடும். நேம் கண்டிப்பாக வரும். இந்த பாருங்கள். இப்போ ஆக்ஷன். ஸோ இப்போ இதை நான் பார்க்கும்போது வந்து வீடியோஸ் பாருங்கள். கிரேட். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு பார்த்தாங்கன்னு மேலே தான். ஸோ அதில் வந்து என்னென்னா லாஸ்ட்டாக ஃபைனல் முடிக்க முடியாமல் போயிடுச்சு, டைம் இல்லாமல். இதில் டிடிஓ செல் நம்பர் போடுங்க. இதெல்லாம் டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான், டைப் பண்ணிடலாம். அடுத்து எம்ப்ளாய் டைப், எம்ப்ளாய் கொடுத்துருங்க. இங்கே சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம சிபிஎஸ் டைப் பண்ணோம்னா, இப்போ நான் போகிறது வந்து ஒரு முனிசிபாலிட்டி ஸ்கூல், அதனால் முனிசிபாலிட்டி சூஸ் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் ரெகுலர் சூஸ் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், சிபிஎஸ் ரெகுலர் சூஸ் பண்ணணும். முனிசிபாலிட்டி இருந்தால் முனிசிபாலிட்டி சூஸ் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் ஏரியானா அந்த சிபிஎஸ் ஏரியா இருக்கணும், அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ முனிசிபாலிட்டி போடுறேன். ஆனால் வந்து இவங்க வந்து முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் ஆக்ஷன் ஸ்கூல் இது, ஆனால் அதை சூஸ் பண்ணேன். இப்போ அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் சிபிஎஸ் ரெகுலர் தான் போடணும். சிபிஎஸ்ஸே ரெகுலர் போடணும். டிடிஓ நம்பர் இருக்கும், நீங்கள் அதை வந்து நம்ம நாக்கைன்னு சொல்லுவோம், அதை போட்டுருங்க. அப்புறம் இந்த ஆக்ஷன், அதாவது இதில் வந்து நம்ம இங்கே தான் முக்கியமான விஷயம் கவனிங்க. ப்ரிப்பேர்ட் ஆக்ஷன், ப்ரிப்பேர்டு ஆக்ஷன் சொல்லுவோம், அதை கிளிக் பண்ணுறீங்க. கடைசியாக இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ இதில் 2 விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வீடியோ அமைச்சு பாருங்கள். இதில் ஆர்டர் வந்த பிறகு போகிறது தான் வந்து, ஸோ சிபிஎஸ் செல்லிருந்து ஆர்டர் வந்திருக்கும். ஸோ வந்து அதான் பில் ஜென்ரேஷன் ஃபார் ஆஃப்லைன், அதன் ரிசீவ்டு வந்த பிறகு நம்ம போடுறது. அது கீழே வந்து ஆன்லைனில் நம்ம சிபிஎஸ் போர்ஷனை அனுப்பலாம். ஸோ அக்டோபர் ஆனால் அது, அதாவது இனிமேல் அக்டோபரில் 2024 கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைனில் அனுப்பிச்சிடலாம், எப்போ ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அது வந்து நம்ம ஆஃப்லைனில் போடலாம். ஸோ இனிமேல் வந்து எல்லாமே ஜிபிஎஃப் ஆர் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைன் தான், ஆஃப்லைன் அனுப்ப அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம அமௌண்ட் போடுறோம். நமக்கு இந்த ஆர்டர் காப்பி பார்த்து நம்ம அமௌண்ட் போடணும். இந்த அமௌண்ட் நமக்கு தெரியும். ஸோ கான்ட்ரிபியூஷன் தனியாக போடுங்க, இன்ட்ரெஸ்ட் தனியாக போடுங்க. இதை வந்து நம்ம தனியாக தான் போடணும். இதில் வந்து நம்ம அந்த டோட்டல் அமௌண்ட் மேனுவலாக போடணும், அதுவும் வராது, நாம் தான் போடணும். டோட்டல் அமௌண்ட்டு டைப் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் க்ளோசிங் டேட் வந்து ஆக்சுவலாக வந்து எம்ப்ளாய் வந்து அவர் வந்து ஜூன் 30 போயிட்டார். ஸோ நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அது மாதிரி வர இன்ட்ரெஸ்ட் வண்டியாக போடணும். இன்ட்ரெஸ்ட் வந்து 1 மாதம் தள்ளி போடுங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக போடணும், இன்ட்ரெஸ்ட்டே கண்டிப்பாக போடணும். ஸோ அதையும் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஆகஸ்ட் 31 க்ளோஸ் ஆகிடும், அதையும் போடுங்க. கண்டிப்பாக இது போடணும், இல்லைனா ஏற்றுக்காது. அப்போ என்ன பண்ணோம், ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் தனியாக போனோம், 2 முறை போனோம். கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் டோட்டல் வந்து சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு நம்ம தான் டைப் பண்ணணும். ஸோ அது அமௌண்ட் கம்மியாக காமிக்கும், நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ சரியான அமௌண்ட் பார்த்துங்க, ஒரு முறை நல்லா சரியாக பார்த்துங்க. அப்புறமா வந்து அப்போல் குரூப் சூஸ் பண்ணுறீங்க. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்டாச்மெண்ட் போகிறேன். அட்டாச்மெண்ட்டு போகிறோம்.
இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து 9க்கு ஏற்றணும். ஆனால் நீங்கள் அப்படி ஏற்ற தேவையில்ல. என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டை 3 பிரிச்சிங்க, 3 பிரித்து வச்சிங்க. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம எதையும் ஃபைலும் டைப் பண்ண தேவையில்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் போய் என்ன பண்ணோம், டைரெக்டாக வந்து அந்த ஆர்டர் காப்பி, அதாவது சிபிஎஸ்சிலேருந்து வந்த ஆர்டர் காப்பியை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா டாக்குமெண்ட்டையும் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருங்க. கம்ப்ரஸ் பண்ணால் தான் நமக்கு இது வந்து சரியாக வரும், இல்லைன்னா வராது. ஸோ வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சு டாக்குமெண்ட்டை நான் எடுக்கிறேன், அதான் எடுக்கிறேன். ஸோ வந்து கம்ப்ரஸ் பண்ண டாக்டரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கம்ப்ரஸ் பண்ணது, அதாவது சிபிஎஸ்சிக்கான கம்ப்ரஸ் பண்ண டாக்குமெண்ட்டை இதை என்ன பண்ணுறேன், இதை தான் நான் ஏற்றுறேன். அடுத்து என்ன பண்ணணும், இது மாதிரி தான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம டேட்லாம் ஆட்டோமேட்டிக் கம்ப்ரஸ் பண்ணால் இது மாதிரி டேட் வரும், பரவாயில்ல, அது அப்படியே போங்க. ஆடு, இப்போ என்ன பண்ணணும், ஆடு கொடுக்குறீங்க. ஸோ முக்கியமான விஷயம் இருக்குது, அதனால் வீடியோ பண்ண பாருங்கள். அடுத்து ஒவ்வொரு ஃபைலும் நம்ம சூஸ் பண்ணணும். இது மாதிரி கீழே ஃபைல் வந்தால் பாருங்கள், இது மாதிரி கீழே கண்டிப்பாக ஃபைலு வரணும். நீங்கள் செய்யக்கூடாது ஒன்று என்னென்னா, ஒரு எம்பிக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது, ஜிப்பில் ஏற்றக்கூடாது, ஜேபிஜி ஏற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், மறக்காமல் இங்கே வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அடுத்து வந்து இந்த கேட்டகரி பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே ஏறக்குறைய 24 கேட்டகரி இருக்கும். நமக்கு முக்கியமான தேவையான மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா சொல்கிறேங்க, இதில் வந்து நம்ம எல்லாமே சூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ நமக்கு சூப்பர் அனிமேஷன் ஆக்சுவலாக ஒரு சூப்பர் அனிமேஷன், அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா எம்ப்ளாய் அந்த ஸ்லிப் இருக்குது, அதாவது கண்டிப்பாக வந்து இந்த எம்ப்ளாய் என்டர் அக்கௌண்ட் ஸ்லிப் இது கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து ப்ரௌசரில் போகிறோம். இது மாதிரி என்ன பண்ணோம், இது சூஸ் பண்ணணும். இது சூஸ் பண்ணால் தான் நம்மளால் போட முடியும். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து இது கம்ப்ரஸ் பண்ணிட்டேன், கம்ப்ரஸு பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் இது வந்து இது மாதிரி நான் ஏற்றுறேன். நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஆட் அனதர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அனதர் கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வந்து இன்னும் டாக்குமெண்ட் ஏற்ற போகிறேன். கீழே மறக்காமல் வரும், இது பாருங்கள், கீழே வருதா பாருங்கள், அது வந்தால் போதும். ஸோ இதை வந்து டைம் ஆகுது, 2 வீடியோ போட போகிறேன், 2 வீடியோ பாருங்கள். லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து இதில் வந்து நமக்கு எம்ப்ளாய் ஸ்லிப் இன்கேஸ் ஆஃப் சிபிஎஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அது சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்புறமா சூஸ் பண்ணிட்டு ஃபைல் மீண்டும் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 2-3 ஃபைல் இருந்தால் போதும் நமக்கு. ஆக்சுவலாக 3 ஃபைலு தான். 3 ஃபைலு என்ன பண்ணுறேன், நான் மீண்டும் ஏற்றுறேன். 3 ஃபைல் தான் ஆக்சுவலாக அது. ஆனால் ஒவ்வொரு ஃபைல் உள்ளவும் 3 இருக்குது. ஆட் கொடுத்துறேன், ஆடு தரேன், லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அதாவது ப்ரொசீடிங் போடுறேன். ப்ரொசீடிங் ஒன்று இருக்கும், அதை நம்ம இங்கே எடுக்கணும். ப்ரொசீடிங் சூப்பர்வைசேஷன் பாருங்கள், ப்ரொசீடிங் சூப்பர்வைசேஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த எம்ப்ளாயி வந்து சூப்பர்வைசேஷன் ஒர்க் பண்ணுறாரு, ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதனால இது சூஸ் பண்ணேன். ஸோ விஆர்எஸ்னால் கீழே இப்போ விஆர்எஸ்னால் விஆர்எஸ் இங்கே கொடுங்க. ஸோ டெத்துன்னு எடுத்து கொடுங்க. இது வந்து சூப்பர்வைசேஷன் ப்ரொசீடிங் ஃபார் ஆர்டர் காப்பி ஃபார் சூப்பர்வைசேஷன், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ வந்து மீண்டும் வந்து இப்போ அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் 3 ஃபைல் வச்சுக்கணும். ஆக்சுவலாக நான் 3 ஃபைல் வச்சுருக்கேன், 3 ஃபைலு இருக்குது எங்கிட்ட. இந்த 3 ஃபைல் தான் ஏற்ற போகிறேன். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது மட்டும் 11 சூஸ் பண்ணணும். 11 டாக்குமெண்ட் சூஸ் பண்ணால் தான் இது வந்து ப்ராசஸ் முடியும். இது மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து டைம் இல்லாத இன்னும் வீடியோ போட போகிறேன், அதையும் பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து நம்ம பார்க்கும்போது இங்கே நான் பார்க்க வந்து அடுத்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த சூப்பர்வைசேஷன் இருக்குது, சூப்பர்வைசேஷன் அதை கிளிக் பண்ணுறோம். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்போ அட்டாச்மெண்ட்டு கொண்டு வைக்கிறோம். ஸோ நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் வைக்கணும். அதை வச்சுட்டு மீண்டும் ஓப்பன் தரேன். ஆட் அனதர் அதை கிளிக் பண்ணுறேன். ஆட் அனதர் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ஃபைல் ஏற்றும் போது பாருங்கள், ஒன்று ஏற்று பாருங்கள் ஃபைலு. இது மாதிரி ஏற்றணும். இது மாதிரி ஏற்றிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீண்டும் போடுறேன்.